மண்டே இன்னைக்கு ரம்ஜான்றதுனால ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் குட்டி கோழி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். 10 முட்டை அடக்கி வச்சுருந்தோம். 7 முட்டை தான் பொரிஞ்சிருந்தது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பருப்பு குழம்பும் முள்ளங்கி பொரியலும். முள்ளங்கி பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சின்ன ஜீரகம் போட்டிருந்தேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு சேர்த்துருந்தேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருந்தேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்துருந்தேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருந்தேன். கடைசியாக மல்லி இலையும் தேங்காயும் போட்டு இறக்கிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் முள்ளங்கியோடைய டேஸ்ட் எனக்கு பிடிக்கலை. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பா கொஞ்ச நேரம் புளியை முத்த வச்சு விளையாடிட்டு இருந்தா. விளையாடிட்டு அவளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா. நைட்டு கிரிக்கெட் பார்த்துட்டே ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்காக வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டேன்.